ஒரு சிவனடியார் யாருன்னு சொன்னா கொள்கையில உயர்ந்தவனா இருக்கணும். அது சொல்றார், கொள்கையினால் உயர்ந்த. இன்னைக்கு நான் காலையில எழுந்து திருநீர் பூசுவேன், தேவாரம் படிப்பேன், சிவ பூஜை பண்ணுவேன், ஒரு அடியாருக்கு சாப்பாடு போடுவேன், ஒரு சிவலிங்கத்தை பார்த்து ஒரு பூவை வைப்பேன் அப்படின்னு ஏதாவது ஒரு கொள்கை இருக்கணும். அந்த கொள்கை இல்லைன்னா அவங்க சிவனடியாரே அல்ல. சும்மா ருத்ராஜம் போட்டுக்கிறேன், நான் சும்மா இருப்பேன்னா நீ சும்மாதான். ஏதாவது ஒரு கொள்கை இருக்கும், ஏதாவது ஒரு கொள்கை. நான் சாமிகிட்ட போய் சிவபுராணம் பாடிட்டு தான் இட்லி சாப்பிடுவேன். ஐயா, சிவபுராணம் பாடணும்னா 15 நிமிஷம் ஆகும். ஏதாவது ஒரு தேவாரமாவது சொல்லிவிட்டுத்தான் நான் திருநீர் பூசித்தான் நான் உணவை அருந்துவேன்னு ஒரு கொள்கை இருக்கணும். அந்த கொள்கை நித்த நியமமா இருக்கணும். எவ்வளவு துன்பம் வந்தாலும், எவ்வளவு சோதனை வந்தாலும், வீட்டில் காரியமே ஆனாலும் அந்த காரியத்தை செய்யாது தொண்டு செய்யாம இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவர்தான் உயர்ந்த சிவன். அதற்கெல்லாம் முன்னோடி நாயன்மார்கள். விரைவில் சிவலிங்கமானது பிரதிஷ்டையானது நடைபெற உள்ளதுங்க. ஆமாங்க, சிவாய நம. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆற்காட்டிலிருந்து உங்கள் விஜய் தமிழ். மிஸ் பண்ணாத பாருங்கள். சொந்த பந்தம் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சிவாய நம. அழகான அற்புதமாக இருக்கார் எங்கள் அப்பன் ஈசன் சிவபெருமான். சிவாய நம. எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள்.